சரி, இப்போ குளோபல் நியூஸு, ஃபெட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே ஒரு 5 மினிட்ஸ் கிவ் டைம் டு செட்டில் டவுன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ட்ரேட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் எப்போவுமே வந்து என்ன அந்த மார்க்கெட்டோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டும். பெஸ்ட் என்ட்ரி டைமிங் ஜோன் என்னென்னா 9:20 to 10:30. ஏன்னா மார்னிங் வந்து பிரேக் அவுட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1:45 to 2:45. அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம், இல்லாட்டி ரிவர்சல் ஆகலாம். அது நீங்கள் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணுறது. இப்போ மார்க்கெட் வந்து 25,800 முடிஞ்சிருக்கு அப்படின்னா 25,600, 25,650, 700, 750, 800, 850, 900 ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 200 பாயிண்ட்ஸில் வந்து சிஇ, பிஇ ரெண்டுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க, மார்க்கெட்டோட அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. இப்போது ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வந்து அடுத்த மணியில் வந்து ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஹையாக இருக்கும் தீட்டா. அப்படிங்கும்போது குயிக் ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போது டைரக்ஷனல் இன்ட்ராடே மூவ் இருக்குல்ல, அதாவது அப்படி பண்ணுறவங்க வந்து சூஸ் இந்த மணி ஸ்ட்ரைக். நான் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பற்றி போட்டிருப்பேன் வீடியோ, இருந்தாலும் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். மெயினான விஷயம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயந்தான். ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், வால்யூம் பிரேக் அவுட் பார்க்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் பார்க்கணும், எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. நோ மேஜர் ஈவெண்ட் இந்த நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படி இருக்கும்போது பார்க்கணும். ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, எப்போ வெளியே வரீங்கிறது முன்னாடியே மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுருங்க. எப்படியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து ஒரு ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஹவு டு மேனேஜ் த ட்ரேட் ஒன்ஸ் யூ என்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. அதாவது டோன்ட் ஃபிக்ஸ் தி ஸ்டாப் லாஸ் ஃபார் எவர். அதாவது உங்கள் ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் லாங்ஸ் அப்படிங்கும்போது ட்ரையல் பிலோ தி ப்ரீவியஸ் கேண்டில் லோ. ஃபார் ஷார்ட்ஸ் ட்ரையல் அபோவ் ப்ரீவியஸ் கேண்டில் ஹை. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டியோட சிஇ வந்து 100 to 150 போகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 80 வச்சுருக்கீங்க அப்படின்னா 120க்கு தள்ளி வைங்க டு லாக் த ப்ராஃபிட்ஸ். நெக்ஸ்ட் எப்போவுமே வந்து புக் ஆல்வேஸ் பார்ஷியல் ப்ராஃபிட். வென் யோர் ட்ரேட் கிவ்ஸ் 50% ஆஃப் த ப்ராஃபிட், புக் ஹாஃப் அண்ட் ஹோல்ட் த ரெஸ்ட். வால்யூமும் ப்ரைஸ் ஆக்ஷனும் பார்த்துட்டே இருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 30 மினிட்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். இப்போ வால்யூம் வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும்போது மொமெண்டம் வந்து வீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சீக்கிரமாகவே ரிவர்ஸ் ஆயிரும்.